ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா தேங்காய் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசும்பால் அல்ல வந்து சீம்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேங்காய் சீம்பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து தேங்காய் இருக்குல்ல, நம்ம கோகனட் இருக்குல்ல, தேங்காய் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய போது அந்த முளைப்பு வரும். அதாவது அந்த துளிர் விடும். இந்த துளிர் விடும்போது அந்த தேங்காயை உடைச்சா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த தேங்காயே வந்து சீம்பால் மாதிரி கிடைக்கும். நம்ம நார்மலா இந்த தேங்காய் சாப்பிட்றோம்ல, அதே வந்து சீம்பால் வடிவில ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு மாரி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சீம்பால்னு சொல்றாங்க. அல்சர் மாரியான விஷயத்த குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய அந்த வலி, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வலி இருக்குல்ல, அதையும் குணப்படுத்துறதா சொல்றாங்க. ஸோ ரொம்ப வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள, அதுவும் வயிறு சார்ந்த, புண் சார்ந்த, வலிகள் சார்ந்த விஷயங்கள வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கு. நீங்க இதுவரை சாப்பிட்டுருக்கீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.